ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவும் சிம்பிளாக சூப்பராக டேஸ்ட்டாகவும் ஸ்பைசிலெஸ்ஸாகவும் சூப்பரான எக் ரைஸ் தாங்க எப்படி இப்போ செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக்கு போட்டு விட்டுருங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வானலில் எப்பயும் போல் எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாங்க. தாளிக்கிற சாப்பாடுனால கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாம். நல்லா வேகட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதங்கி அது பச்சை வாசனை எல்லாம் போகட்டுங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட 3 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். தக்காளி நல்லா வேகட்டும். தக்காளி எல்லாம் கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் தூள் உப்பு தாங்க எடுத்திருக்கேன். கல் உப்பு சேர்ந்தால் கரையாது இல்லைங்களா, அதனால் தூள் உப்பு எடுத்திருக்கேன். இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா மிளகாத்தூள் இன்னும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடலாங்க. அதோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். நல்லா அந்த மாதிரி மசாலாவை வதக்கி விட்டுடலாங்க. மசாலா எல்லாம் வெந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 4 முட்டை உடச்சி ஒரு பவுலில் ஊற்றி வச்சுருக்கேங்க. அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி மசாலாலாம் நல்லா எண்ணெயிலே வெந்து நல்லா கிடச்சிருச்சுங்க. இப்போ நம்ம முட்டையை மட்டும் நல்லா அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ மசாலா முட்டை ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக வரும் பாருங்கள். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. அவ்வளோதாங்க. மசாலாவும் முட்டையும் நல்லா வெந்து இந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வடித்த சாதம் இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நமக்கு நல்லா கிடச்சிருக்கு பாருங்கள். சாதத்தெல்லாம் வடித்த சாதத்தை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு சாதம் வேணுமோ அந்தளவுக்கு சாதம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. எல்லா பக்கமும் நல்லா வர மாதிரி கலந்து விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. மல்லித்தலை தூவி இறக்கிடலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவும் சூப்பராக சிம்பிளாக ஒரு சூப்பரான எக் ரைஸ் எப்படி செய்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் போட்டு விட்டுருங்க. தேங்க்யூ.